வணக்கம், நான் தான் நந்தகுமார் பேசுகிறேன். நாமக்கல்லேருந்து புதுசாக நாங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாமக்கல் குக்கிங் சேனல்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம குக்கிங் சேனலில் ஆரோக்கியமான முறையிலையும் இயற்கையான முறையிலையும் சமையல் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம குக்கிங் சேனலில் பார்க்க போகிறோம். நாங்கள் குக்கிங் சேனலில் நிறைய வீடியோ போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது நல்லது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இப்போ என்ன செய்கிறோங்கிறத வாங்க குக்கிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, புதினா, மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன பொருள் தேவைன்னா மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், கல் உப்பு, மிளகுத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கரம் மசாலா, ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் எடுத்துருக்கிறது 2 கிலோ சிக்கனு. அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையை இதோட சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வருது. நல்லா இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இந்த மசாலா பொருட்கள் அனைத்தும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள். இப்போ
இப்போ 2 கிலோ சிக்கனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். கருக விடாமல் நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோட சேர்த்து நல்லா கிளறி விடணும். மசாலாவும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் நல்லா கிளறி விட்டு இந்த மசாலாவோட நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடணும். எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா கலந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா பாதி அளவு நல்லா வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. அதோட நம்ம புதினா இலை மல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நாமக்கல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணது நாமக்கல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. நாமக்கல் குக்கிங் சேனலை நீங்கள் தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.